ஹாய் சிஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம நெட் கிளாத் யூஸ் பண்ணி நார்மல் பேட்ச் ஒர்க் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு 6.5 சென்டிமீட்டரில் ஒரு லைன் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஹாஃப் சர்க்கிள்ஸ் ட்ரா பண்ண போகிறேன். அதுக்கு ப்ரோ சர்க்கிள் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு ப்ரோ சர்க்கிள்னால் என்னென்னு காட்டிடுறேன். ப்ரோ சர்க்கிளில் நம்மளுக்கு 2 சைஸ் அவைலபிளாக இருக்குது. ஒன்று பெருசு, இன்னொன்று சின்னது. இதில் எது வேணுமோ நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். ஆரி ஒர்க் கற்றுக்கிற எல்லாருக்கிட்டையுமே கண்டிப்பாக இந்த ப்ரோ சர்க்கிள் இருக்கணும். ஏன்னா இதை யூஸ் பண்ணி நம்ம நிறைய டிசைன்ஸ் க்ரியேட் பண்ணலாம். இப்போ இதில் நான் எப்படி இந்த ஹாஃப் சர்க்கிள் போட போகிறேன்னு காட்டுறேன். இதில் இருக்கிறதுலே பெரிய சைஸ் தான் நான் யூஸ் பண்ணி இந்த ஹாஃப் சர்க்கிள் போட போகிறேன். இதில் இங்கேருந்து தான் சர்க்கிள் ஸ்டார்ட் ஆகுது. 1 2 3 4 5 அப்படின்னு லைனாக இங்கே 13ல் முடிஞ்சு 14 இங்கே ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் இந்த டைரெக்ஷனில் சர்க்கிள்ஸ் வருது. 20 வரைக்கும் லைனாக வரும். அடுத்து 22 24 26 28 அப்படின்னு டபுளாக நம்பர் போகும். இப்போ இந்த 30 நம்பர் சர்க்கிள் தான் நம்ம யூஸ் பண்ணி ஹாஃப் சர்க்கிள் போட போகிறோம். இதுவே இந்த சின்ன சைஸ் ஸ்கேலில் பார்த்திங்கன்னா இங்கேருந்து நம்பர்ஸ் ஸ்டார்ட் ஆகும். 1 1.5 2 2.5 3 3.5 அடுத்து 4 5 6 7 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிட்டே வரும். 11 வரைக்கும் 11க்கு அப்புறம் 12.5 அப்புறம் 15. இதில் இந்த 15 சைஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட பெரிய ப்ரோ சர்க்கிள் ஸ்கேல் இருந்ததுன்னா 30 நம்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. சின்ன ப்ரோ சர்க்கிள் ஸ்கேல் வச்சுருந்தீங்கனாக்கா இந்த 15 நம்பர் போட்ட சர்க்கிள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதனுடைய டயாமீட்டர் பார்த்திங்கன்னா 3.2 சென்டிமீட்டர் இருக்குது. இதுலேயும் மெஷர் பண்ணி காட்டுறேன். இதுலேயும் சேம் டயாமீட்டரில் தான் இந்த சர்க்கிள் இருக்குது. ஸோ நம்ம எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பெரிய ஸ்கேல் தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த 2 ஸ்கேல்லையுமே சர்க்கிள்ஸில் மிட் பாயிண்ட் அவங்களே கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த சர்க்கிளுக்கு இதுதான் மிட் பாயிண்ட். இந்த மிட் பாயிண்ட் இந்த சர்க்கிளோடையது. இதுதான் 30 நம்பர் சர்க்கிளோடையது. ஸோ இந்த 2 மிட் பாயிண்ட்டும் நம்ம ட்ரா பண்ணியிருக்க லைனில் வர மாதிரி வைக்கணும். இங்கே கரெக்டாக வச்சாச்சு. இந்த சைடு கொஞ்சம் மேலே தூக்கி இருக்குது. இதையும் இப்படி டர்ன் பண்ணி கரெக்டாக வச்சுக்கிறேன். இப்போ 2 மிட் பாயிண்ட்டும் கரெக்டாக இருக்குது. இந்த சர்க்கிள் பார்த்திங்கன்னா ஆனால் ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ இந்த மிட் பாயிண்டில் வச்சா எனக்கு சர்க்கிள் ரொம்ப சின்னதாக வருது. அதுக்கு பதிலாக நான் தனியாக வேறு சைஸ்க்கு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் நான் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த ஸ்கேல் மேலே நான் ஃபைபர் பாயிண்ட் பென் தான் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ நான் பாயிண்ட் பண்ணியிருக்கேன் இந்த மிட் பாயிண்ட் இந்த லைன் மேலே வர மாதிரி நான் ஸ்கேலை ஃபிக்ஸ் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல இந்த லைன் மேலே தான் நான் ட்ரா பண்ணேன். ஃபஸ்ட்டு ரைட் சைடில் நான் மார்க் பண்ண பாயிண்ட்டை லைனுக்கு நேராக வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடை கரெக்டாக வச்சுக்கிறேன். இப்போ இந்த 2 சைடும் கரெக்டாக லைன் மேலே வச்சுட்டேன். இப்போ ஹாஃப் சர்க்கிளை ட்ரா பண்ணிக்கிறேன். ஹாஃப் சர்க்கிள் இந்த அளவு வரைஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதுக்கு கீழே போனீங்கன்னா குறுகலாயிட்டே போகும். அதனால் இந்த அளவுக்கு போதும். இப்போ அடுத்த ஹாஃப் சர்க்கிள் ட்ரா பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வரைஞ்ச ஹாஃப் சர்க்கிளுக்கு பக்கத்துலேயே வர மாதிரி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம மார்க் பண்ண பாயிண்ட் லைன் மேலே வர மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஹாஃப் சர்க்கிள் வரைஞ்சிக்கலாம். இப்போ இதுக்கு இடையில சின்னதாக கேப் வருது. அதுக்காக கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அது நம்ம பீட்ஸ் ஒர்க் பண்ணும்போது அந்த கேப் மறைஞ்சிரும். இப்போ இந்த ஹாஃப் சர்க்கிளையும் நம்ம மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 மிட் பாயிண்ட் மேலேயும் நம்ம ஸ்கேலில் மார்க் பண்ண பாயிண்ட்டை வைக்கணும். அதாவது கீழே லைன் மேலே எப்படி நம்ம மார்க் பண்ண பாயிண்ட்டை வச்சோமோ அதே மாதிரி இந்த 2 மிட் பாயிண்ட் மேலேயும் நம்ம மார்க் பண்ண பாயிண்ட்டை வச்சுட்டு அதில் ஹாஃப் சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா ஹாஃப் சர்க்கிளும் நம்மளுக்கு ஈக்குவலாக கிடச்சிரும். இப்போ நான் ஒரு 3 ஹாஃப் சர்க்கிள் மட்டும் தான் ட்ரா பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு ஸ்லீவில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்லீவ் ஃபுல்லாக நீங்கள் இதே மெத்தடில் ஹாஃப் சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கலாம். இல்லைனா ஒரு ரஃப் ஷீட்டில் இதை மட்டும் ட்ரா பண்ணிவிட்டு இந்த பேட்டர்னை யூஸ் பண்ணி ஸ்லீவ் ஃபுல்லாகவும் நீங்கள் டிசைன் பண்ணலாம். அதெல்லாம் நம்ம ட்ரேசிங் கிளாஸில் பார்க்கலாம். இப்போ நான் ட்ரா பண்ணியிருக்க லைன்ஸ் எல்லாத்துக்கும் பீட்ஸ் யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுக்குறேன். நான் இப்போ 2.5 mm பீட் யூஸ் பண்ணுறேன். இந்த சைஸ் தான் இந்த ஸ்டிச்சுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் 2 mm பீடோ இல்லை 3 mm பீடோ யூஸ் பண்ணாதீங்க. அது ரொம்ப பெருசாக இருக்கும். இந்த டிசைனை அது ஃபுல்லாக அடைச்ச மாதிரி இருக்கும். அதனால் 2.5 mm பீட் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். பீடெல்லாம் எப்படி மெஷர் பண்ணணுன்ட்டு நான் பீட்ஸுக்கான கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன். தெரியலைன்னா கேளுங்க, மறுபடியும் சொல்கிறேன். இந்த ஸ்டிச்சை நீங்கள் இந்த ஷேப்பில் மட்டும்தான் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு இல்லை. நீங்கள் பட்டர்ஃப்ளை ஷேப் யூஸ் பண்ணி பண்ணலாம், ஃப்ளவர்ஸ் ஷேப் யூஸ் பண்ணலாம், இல்லை வேறு எதாவது பேர்ட்ஸ் பண்ணுறீங்கனாலும் பண்ணலாம். ஸ்டிச்சிங் மெத்தட் மட்டும் இது தான். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். இப்போ ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்தாச்சு. இந்த மாதிரி அவுட்லைன் கொடுக்கும்போது இந்த ஷார்ப் எட்ஜஸ்லாம் கரெக்டாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல நீங்கள் டபுள் லைன் ட்ரா பண்ணியிருக்கீங்க. அதனால் இங்கேயும் டபுள் லைனில் பீட்ஸ் வைக்கணும் அப்படின்னு வச்சிடாதீங்க. ஃபினிஷிங் நல்லா இருக்காது. இந்த இடத்துல ஒரு 3 பீடு இல்லை 4 பீடு தள்ளி அடுத்த சர்க்கிள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இந்த 2 சர்க்கிளுக்கும் நடுவில் ஒரே லைன் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் ஃபினிஷிங் அழகாக இருக்கும். மேலே இருக்க சர்க்கிள் ஸ்டார்ட் பண்ணும்போது கீழே இருக்க சர்க்கிளுக்கு இந்த உள் பக்கத்தில் இருந்து லூப் எடுத்து இப்படி இந்த 2 பீடுக்கு நடுவில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அடுத்த சர்க்கிளை நீங்கள் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ இப்படி ஸ்டிச் பண்ணிங்கன்னா தான் இந்த 2 சர்க்கிளுக்கும் இடையில கேப் இல்லாமல் ஒன்றா இருக்கும். அதேமாதிரி ஃபினிஷ் பண்ணும்போதும் இந்த உள்ளே இருக்க சர்க்கிளுக்கு உள் பக்கமாக ஸ்டிச் போட்டு எண்டு நாட் போட்டு முடிச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த சர்க்கிளும் கேப் இல்லாமல் ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ இது மேலே எப்படி நெட் கிளாத் வைக்கிறதுன்னு காட்டுறேன். இப்போ நெட் கிளாத் சிங்கிளாக வேணாலும் வச்சுக்கலாம். இல்லை இன்னும் டார்க்காக வேணும்னா இப்படி டபுளாக ஃபோல்டு பண்ணி வச்சுக்கலாம்.
நான் கீழே இருக்க 2 சர்க்கிளுக்கும் ஒரே கலரில் நெட் கிளாத் வைக்க போகிறேன். அதனால் ஒரே கிளாத்தாக வச்சு இப்படி பின் பண்ணிக்கிறேன். எல்லா சைடும் பின் பண்ணிக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் டைட்டாக இருக்கும். இல்லைனா வந்து நம்ம ஸ்டிச் பண்ண நடுவில் வந்து லூஸ் ஆகிடும். 4 சைட்ஸும் நான் கொஞ்சம் டைட்டாக வச்சு பின் பண்ணிக்கிறேன். இப்படி பின் பண்ணும்போது நம்ம இந்த சர்க்கிளோடைய சென்டர் லைன்லேயும் வந்துட்டு இந்த கிளாத் ஏறுது. தெரியுதுங்களா? இதை நம்ம கிளாத்தை கட் பண்ணும்போது இந்த பீட்ஸ் மேலே, இந்த சென்டர் லைனில் இருக்க பீட்ஸ் மேலே இருக்க கிளாத்தையும் நம்ம கட் பண்ணிடணும். ஓகேங்களா? நான் கட் பண்ணும்போது இன்னும் கிளியராக காட்டுறேன். இப்போ கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ நான் இந்த பீட்ஸ் அவுட்லைனை ஒட்டியே வந்துட்டு நான் நரம்பு யூஸ் பண்ணி இன்னொரு லைனுக்கு அவுட்லைன் கொடுக்குறேன். நான் பீட்ஸ் எல்லாமே நரம்பு யூஸ் பண்ணி தான் வந்து ஸ்டிச் பண்ணேன். ஸோ அதே நரம்பு யூஸ் பண்ணியே வந்துட்டு இந்த பீட்ஸை ஒட்டியே இந்த கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நீங்கள் நரம்பு யூஸ் பண்ணியும் ஸ்டிச் பண்ணலாம், ஸ்விங் த்ரெட் யூஸ் பண்ணியும் ஸ்டிச் பண்ணலாம். இப்போ நான் கீழே இருக்க 2 சர்க்கிளுக்கு ஒரு கலர் நெட் கிளாத் வைக்க போகிறேன். மேலே இருக்க ஒரு சர்க்கிளுக்கு வேறு கலர் நெட் கிளாத் வைக்க போகிறேன். இந்த ஷேப்புக்கு மட்டும்தான் இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் பண்ணணுன்னு இல்லை. இது வந்துட்டு நம்ம பட்டர்ஃப்ளை பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதுக்கு கூட யூஸ் பண்ணலாம். பட்டர்ஃப்ளையோடைய விங்ஸு மேலே 2 விங்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு ஒரு கலரில் நெட் கிளாத் யூஸ் பண்ணலாம். கீழே இருக்க 2 விங்ஸுக்கு ஒரு கலரில் நெட் கிளாத் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ ஃப்ளவர்ஸ்க்கு கூட இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணலாம். ஃப்ளவர்ஸில் ஒரு பெட்டல்ஸுக்கும் வந்துட்டு நம்ம ஆல்டர்னேட்டிவாக எல்லோ ஆரஞ்சு அப்படின்ற மாதிரியோ இல்லை வேறு ஏதாவது கலர் காம்பினேஷன்லேயோ ஒரு பெட்டல்ஸுக்கு ஒரு கலரில் நெட் கிளாத் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா பேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறோன்னாக்கா அந்த பேர்ட்ஸ்னுடைய ஹெட்டுக்கு ஒரு கலரு, ஃபெதர்ஸ்க்கு ஒரு கலர், அந்த மாதிரி நெட் கிளாத் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணலாம். இந்த மாதிரி நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேட்ச் ஒர்க்கை நம்ம இந்த பிரைடெல்லாம் டிசைன் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த பிரைடோடைய தலையில் வர கிளாத்தோ இல்லை ஸ்கர்ட்டில் வர கிளாத்துக்கோ கூட நம்ம இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் யூஸ் பண்ணலாம். ஸ்கர்ட்லலாம் நீங்கள் பேட்ச் ஒர்க் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ஃபோல்டு பண்ணி வச்சு, அதாவது ப்ளீட்ஸ் வச்ச மாதிரி மடித்து வச்சு பின் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இதை போல் இப்போ நான் பீட்ஸ் அவுட்லைன் ஒட்டியே வந்து ஸ்டிச் போட்டுட்ருக்கேன் இல்லைங்களா, அதே மாதிரியே அந்த ப்ளீட்ஸ் மேலேயே வந்து நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஸ்கர்ட்டுலேயோ இல்லை மேலே தலையில் போட்டிருக்க அந்த துணிலேயோ கொஞ்சம் ப்ளீட்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி க்ரியேட்டிவாக நம்ம இந்த மாதிரி பேட்ச் ஒர்க்கை யூஸ் பண்ணலாம். இந்த பேட்ச் ஒர்க்கில் நீங்கள் பீட்ஸ் அவுட்லைன் கொடுத்தாலும் சரி, இந்த மாதிரி நார்மலாக ஸ்விங் த்ரெட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்தாலும் சரி, ஷார்ப் எட்ஜஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக கொடுங்க. அப்போ தான் ஃபினிஷிங் அழகாக வரும். இப்படி நான் ஸ்டிச் பண்ணும்போது இந்த 2 சர்க்கிளுக்கும் சென்டரில் இருக்க இந்த பீட்ஸ் மேலேயும் இந்த நெட் கிளாத் வருது பாருங்கள். இதையும் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். ஓகேங்களா? இதை வந்து நீங்கள் கட் பண்ண மறந்துட போகிறீங்க. இதையும் கட் பண்ணி கிளியராக எடுத்துடணும். இப்போ இந்த 2 சர்க்கிளையுமே வந்துட்டு நம்ம இந்த பீட்ஸ் லைனை சுற்றி ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்சாச்சு. போட்டு முடித்ததும் இந்த பின்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த நெட் கிளாத்தை வந்து எக்ஸஸாக இருக்க நெட் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். இதை வந்து ஒட்டை கட் பண்ணணும். ஸோ நல்லா பிடிச்சிட்டு கட் பண்ணணும். எனக்கு இங்கே கேமரா இருக்கிறதுனால பிடிக்க வாட்டம் வரல. நான் பிடிச்சேன்னா உங்களுக்கு கேமராவில் மறைக்கும், எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து மறைக்கும். அதனால் என்னால் பிடிச்சிட்டு கட் பண்ண முடியல. ஸோ எனக்கு அது கரெக்டாக கட் பண்ண வரல. நீங்கள் கட் பண்ணும்போது அந்த நெட் கிளாத்தை கொஞ்சம் நல்லா இழுத்து பிடிச்சிட்டு கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக கட் பண்ண வரும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த பீட்ஸ் அவுட்லைனுக்கு உள்ளே ஒரு ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதை ஒட்டியே கட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் இந்த எக்ஸஸ் கிளாத் வந்து வெளியில் பிசுறாக தெரியாது. அவ்வளவுதான். இப்போ இந்த 2 சர்க்கிளுக்கும் நம்ம பேட்ச் ஒர்க் கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ மேலே இருக்க சர்க்கிளுக்கும் பேட்ச் ஒர்க் கொடுத்துட்டு இந்த பீட்ஸ் லைன் மேலே கொஞ்சம் நெட் கிளாத் இருக்குது இல்லைங்களா, அது அந்த பிசுறு எல்லாத்தையும் கிளியராக கட் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். எனக்கு இப்போ வாட்டம் வரல. மேலே இருக்க சர்க்கிளுக்கு நான் வேறு கலர் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இதையும் வந்து நீங்கள் சிங்கிளாக யூஸ் பண்ணுறீங்கனாலும் பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் டார்க்காக வேணும் அப்படின்னா இப்படி டபுளாக ஃபோல்டு பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நெட் கிளாத்தை எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் கட் பண்ணுங்கள். ரொம்ப எக்ஸஸாகவும் கட் பண்ணாதீங்க, ரொம்ப சுகராகவும் கட் பண்ணாதீங்க. இந்த இடத்துல இவ்வளோ வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கால்குலேட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து வேஸ்டேஜ் அவாய்ட் பண்ண முடியும். இல்லைன்னா நிறைய நெட் கிளாத் வந்து வேஸ்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ இதையும் வந்துட்டு எல்லா சைடும் பின் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டைட்டாக இழுத்து வச்சுட்டு எல்லா சைடும் பின் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே இருக்கிற பின் வந்துட்டு இப்படி நல்லா உள்ளே தள்ளி விட்டுக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல நம்ம ஸ்டிச் போடுவோம், அதுக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. இப்போ கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம கீழ் சர்க்கிளுக்கு கொடுத்த மாதிரியே இப்போ மேலே இருக்க இந்த சர்க்கிளுக்கும் நம்ம வந்து அவுட்லைன் கொடுக்கலாம். இந்த கார்னர் எட்ஜஸ் எல்லாமே வந்துட்டு பர்ஃபெக்டாக அவுட்லைன் கொடுக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகினர்ஸ் வந்துட்டு இந்தமாதிரி குட்டி டிப்ஸ் எல்லாம் வந்துட்டு மெயினான டிப்ஸ் எல்லாம் வந்து விட்டுருவாங்க. இப்படி தான் ஸ்டிச் பண்ணுமா, ஓகே நான் ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஸ்டிச் பண்ணிவிடுவாங்க. அந்த கார்னர்ஸில் கொடுக்க வேண்டிய அந்த பர்ஃபெக்டான ஸ்டிச்செல்லாம் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் அந்த ஸ்டிச் அழகாக இருக்கும்.
இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்சாச்சு. இங்கேயும் வந்து இப்போ எக்ஸஸாக இருக்க நெட் கிளாத்தை கட் பண்ண போகிறேன். இந்த நெட் கிளாத்தை கொஞ்சம் இப்படி முறுக்கி பிடிச்சிக்கிட்டோம்னாக்கா நம்மளால் ஈஸியாக கட் பண்ண முடியும். ஸோ இப்படி தூக்கி இப்படி முறுக்குன மாதிரி பிடிச்சிக்கிட்டு இப்படி கட் பண்ணுங்கள், ஈஸியாக கட் பண்ண வரும். இப்போ இங்கே தெரிகிற இந்த பிசுரெல்லாம் மறைக்கிறதுக்காக நம்ம சுகர் பீடு யூஸ் பண்ணி இன்னொரு லைனுக்கு ஒரு அவுட்லைன் கொடுக்கணும். இந்த பீடு மேலே இருக்க கிளாத்தை கட் பண்ண மறந்துட்டு அதையும் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ எல்லா பீடு மேலேருந்தும் கிளாத்தெல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த அவுட்லைனை ஒட்டி இந்த பிசுறு மேலேயே வந்துட்டு நம்ம சுகர் பீடு யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுத்துக்கலாம். அந்த கட் பண்ண கிளாத் வந்துட்டு இந்த பீட்ஸ் லைனை ஒட்டி நின்றுட்டுருக்க மாதிரி இருக்கும். அந்த லைனை வந்து இப்படி மடித்து விட்டு அது மேலே சுகர் பீடை ஸ்டிச் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் அந்த கிளாத்து நிற்கிற மாதிரியே வந்து ஸ்டிச் பண்ணிங்கனாக்கா இந்த சுகர் பீட் அவுட்லைனுக்கும் அந்த 2.5 mm பீட் அவுட்லைனுக்கும் நடுவில் இந்த கிளாத் வந்து வெளியில் தெரியும். அதனால் அந்த கிளாத்தை கொஞ்சம் உள்பக்கமாக மடித்து விட்ட மாதிரி வச்சு அது மேலே பீட்ஸை அப்படியே ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ இங்கேயும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த இடத்துலையும் ஷார்ப் எட்ஜ் வர மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு எண்ட் நாட் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா சர்க்கிளையும் வந்துட்டு அவுட்லைன் கொடுக்கணும். இந்த மாதிரி எல்லாத்துலேயும் இப்போ அவுட்லைன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். எல்லா சர்க்கிளுக்கும் இன்னரில் ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா மொத்தமாக சேர்த்து அவுட்டரில் கடைசியாக அவுட்லைன் கொடுத்துருக்கேன். இந்த ஹாஃப் சர்க்கிள்குள்ளே சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்கள். தேங்க்யூ.